ஈவினிங் டு ஆல்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் அசெட்ஸ். அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த மானிட்டரி சிஸ்டத்துக்கான ஒரு மாற்று தாங்க இந்த டிஜிட்டல் அசெட். இந்த டிஜிட்டல் அசெட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மானிட்டரி சிஸ்டத்துக்கான ஒரு மாற்றுன்னு சொல்றீங்களே, இது எந்த வகையில அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி எழலாம். சோ அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல பண்டமாற்று முறை ஆரம்பிச்சதுங்க. பண்டமாற்று முறையில ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம பணப்பரிவர்த்தனையில இருக்கோம். இல்லையா? சோ உருவாக்கம் ஒண்ணு அப்படின்னு இருந்தாலே, ஒரு தேவை ஏற்பட்டு, தேவையின்பால் தேடல் ஏற்பட்டு, தேடலின்பால் தான் உருவாக்கம் வரும். அப்படி உருவாக்கப்பட்ட பார்ட்டர் சிஸ்டத்துல ஏற்பட்ட சில குளறுபடிகளை சரி பண்ணும் நோக்கத்துல தான் அடுத்து ஸ்டோன் காயின்ஸ். இதுல வந்த சில சவால்களை சமாளிக்க தான் கோல்டு காயின்ஸ். அதுக்கடுத்து அதுல வந்த சில சவால்களை சமாளிக்க மெட்டல் காயின்ஸ்ன்னு மீண்டும் மெட்டல் காயின்ஸ்ல வந்த சவால்களை சமாளிக்க தான் இன்னைக்கு நாம பயன்படுத்திட்டு இருக்க இந்த ஃபியட் கரன்சி உருவாக்கமே நடந்துச்சுங்க. சோ அப்ப இந்த ஃபியட் கரன்சில இன்னைக்கு இந்த பணத்துக்கு மாற்று டிஜிட்டல் அசெட்ன்னு சொல்றீங்களே, இந்த ஃபியட் கரன்சில என்ன பிரச்சனை? இதுக்கு மாற்றா இன்னொன்னு ஏன் கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பண பரிவர்த்தனையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது கள்ள நோட்டு புழக்கம் தாங்க. சோ கள்ள நோட்டு புழக்கம் அதிகமானதுனால மோடி டிமானிட்டைசேஷன் பண்ணாரு. உருவாக்குனது 100 நோட்டு அப்படின்னும் பட்சத்தில் புழக்கத்தில் இருந்தது மட்டுமே 600 நோட்டுங்க. அப்ப எதுவுமே அதிகப்படியான சப்ளை இருக்கும் பட்சத்தில் அதனோட மதிப்பு குறையும் இல்லைங்களா? இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல $1 ₹1 இருந்துச்சுங்க. இன்னைக்கு $1 இன்னைக்கு ரூ. 86.92 போய்க்கிட்டு இருக்கு. சோ அப்ப இன்னைக்கு அஹ் இந்த பண பிரச்சனை, இந்த பண வீக்கம், இந்த வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இந்த விஷயத்த பண வீக்கம்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனா தேடும் பட்சத்தில் கூகுள் பே, போன்பே வந்தது. இதனுடைய அடுத்த கட்ட பரிணாமமாக சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிபே, போன்பேல நீங்க நம்பர்ஸ் தான் பாப்பீங்க உங்களோட பணத்தை. ஆனா இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சில நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. இது பணமே டிஜிட்டல் வடிவில் இருக்குங்க. அதனுடைய இமேஜ் இருக்கும். ₹20, ₹50, ₹100, ₹200, ₹500, 50 பைசா, ₹1 கூட இருக்குங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இந்தியால மட்டும் இல்ல, எல்லா நாடுகளுமே, பெரும்பான்மையான நாடுகள் தன்னுடைய நாட்டுல சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி தன்னுடைய பணத்தை டிஜிட்டல் கரன்சியா மாத்திட்டாங்க. இந்தியால 4 முக்கியமான சிட்டில பைலட் லான்ச்சிங் வித் டெஸ்டிங் நடந்துட்டு இருக்குங்க. வெரி சூன் இது பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷனுக்கு வரப்போகுது. அப்படி வந்தும் பட்சத்தில் இன்னைக்கு நம்ம கையில தொட்டு, இன்னைக்கு ஏற்கனவே கையில பணப்புழக்கம் குறைஞ்சு போச்சு. இனி மொத்தமா காலியாகி டிஜிட்டல் பரிவர்த்தனை மட்டுமே மிஞ்சும். இதனுடைய உச்சகட்ட பரிணாமம் தாங்க இந்த ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சி. அப்ப இந்த கரன்சிக்கான தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்ப்போம். இப்ப எந்த நாடா இருந்தாலும் நம்ம வாழ்றது ஒரு சார்பு வாழ்க்கை. சோ ஏற்றுமதி இறக்குமதி இல்லாத நாடுகள் எதுவுமே இருக்காதுங்க. அப்ப எனக்கு தேவையான ஒரு ₹1,00,000 மதிப்பிலான பொருளை நான் சைனால இருந்து இறக்குமதி பண்றேன்னு வச்சுக்கிருவோம். அப்படி பண்ணும்போது நான் சைனாவுக்கு ஐஎன்ஆரா ரிட்டர்ன் பண்ணா வாங்கி கொள்ள மாட்டான். சைனாவோட யுவானா தான் மாத்தணும். அப்படி மாத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த 1,00,000 முதல்ல டாலரா மாத்த சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டாக்ஸ் போகும். திரும்ப அந்த டாலரை யுவானா மாத்த சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டாக்ஸ் போய் என்னுடைய ₹1,00,000 மதிப்பானது ரூபாயாக மாறும். அப்ப ரூபாய் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்ப நான் வேற வழியே இல்லாம ₹1,00,000 மதிப்புள்ள பொருள 1,20,000 கொடுத்து வாங்க வேண்டியிருக்குங்க. அப்ப வாங்கி என்ன பண்ணுவேன்? பப்ளிக்கு நான் அடிஷனலா ஒரு லாபம் வைத்து கொடுப்பேன். அப்ப பொருளோட மதிப்பு தானாக கூடும். அப்ப இந்த பிரச்சனை உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்குமே இருந்தது. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிற தேடல் வந்ததுல கொடுக்கப்பட்ட சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, கமாடிட்டி அப்படிங்கிற வடிவுல கரன்சி இருக்கணும். உலகத்துக்கே பொதுவான ஒரு கரன்சி வரணும். ஏன் கமாடிட்டிங்கிறத சஜஸ்ட் பண்ணாங்க? கரன்சி அப்படின்னா பார்டர் கடக்கும் போது மதிப்பை இழக்கிறது. கமாடிட்டி என்பது பார்டர் கடந்தாலும் மதிப்பிழக்காது. அப்ப கமாடிட்டின்னா என்னங்க? கமாடிட்டி என்பது தங்கம், வெள்ளி, அரிசி, பருப்பு, சர்க்கரை என்று நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே கமாடிட்டி தாங்க. சோ அப்ப இந்த கமாடிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ₹1,00,000 மதிப்புள்ள ஒரு தங்கத்தை நான் வாங்குறேன்.
வாங்கின தங்கத்தை அப்படியே கொண்டு போய் சைனால கொடுக்கும்போது அந்த பொருளுக்கு அந்த சைனால அந்த பணத்துக்கு இணையான மதிப்பு என்னவோ அது அந்த பொருளுக்கு வந்து சேருங்க. இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ என்பது இங்கே இருக்காது, மதிப்பு குறையாது. அப்ப பார்டர் கடந்தாலும் மதிப்பு மாறாம இருக்கக்கூடியது கமாடிட்டி. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் கமாடிட்டின்னு வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு இருக்க இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்ம அரிசி பருப்பு கொடுத்து பெட்ரோல் டீசல் போடுறதோ ஏற்றுமதி இறக்குமதி பண்றதோ சாத்தியம் இல்ல. அப்ப இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் வேர்ல்டுல இருக்கும் இல்லையா? சோ அப்ப படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரங்க எந்த டிஃபரன்ஸ் இல்லாம எல்லா கேட்டகரி பீப்புளும் ஆக்குபை பண்ணிருக்க ஒரே விஷயம் டெக்னாலஜிங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு கமாடிட்டி உருவாக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அதன்பால் விளைந்ததுதான் இந்த மேடம் பிளாக் செயின் டெக்னாலஜி. எஸ் எஸ் மேடம். நீங்க பேசுறப்ப டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. எங்க இன்னொரு நாத்தனார் வந்து கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்களே இன்ட்ரோ கொடுத்துக்க சொல்லிடுறேன். நோ ப்ராப்ளம். அப்படியே கன்டினியூ பண்ண சொல்லுங்க. கண்டினியூ பண்ணிட்டோம். அப்புறம் லாஸ்ட் பேசிக்கிறோம். ஓகே எஸ். மேம். பிளாக் செயின் டெக்னாலஜி கொண்டு முதலில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிட்காயின். அப்ப பிளாக் செயின் சொன்னோடனே புதுசா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுங்க. ஆனா அதுதான் இல்ல. ஒரு மனுஷன் உருவான காலகட்டத்துல இருந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய லைஃப் ஸ்டைல் சாரி உணவு, உடை, உறைவிடம் இது எல்லாமே மாறி இருக்கு இல்லையா? அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அப்கிரேட் பண்ணி இன்னைக்கு நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைலே வேற. அது மாதிரிதாங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்களும் இந்தியர்களும் ஒற்றர்கள் தூது அனுப்புவதற்காக பயன்படுத்திய கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற டெக்னிக்கோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வடிவம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த காலத்துல கவர்மெண்ட்ல டேட்டா எல்லாமே லெட்ஜர்ல மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாங்க இல்லையா? அது மாதிரிதாங்க பிசிக்கலா நடந்த இந்த கிரிப்டோகிராஃபி, இந்த சீக்ரெட் மெசேஜ் டிரான்ஸ்மிஷனை கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சைஸ் உருளை, இந்த சைஸ் உருளை எடுத்துக்கிட்டு அதுல விலங்கோட தோலை ரிப்பன் மாதிரி கட் பண்ணிட்டு அந்த உருளையில இப்படி சுத்திடுவாங்க. சுத்திட்டா என்ன பண்ணும், முதல் எழுத்து இங்க, அடுத்து ஒரு சர்க்கிள் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது எழுத்து, அடுத்து ஒரு சர்க்கிள் வந்ததுக்கு அப்புறம் மூணாவது எழுத்து, மெசேஜ் இப்படிதாங்க எழுத முடியும். இதுல சுத்தி இருக்க அந்த ரிப்பனை எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணோம்னா ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கு இடையில ஒரு சர்க்கிள் டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? அதே மாதிரி கீழே இருக்கிற எழுத்து பக்கத்துல வர ஆரம்பிச்சு. வார்த்தைகள் கோர்வையாக இருக்காது, அது அர்த்தம் புரியாது. யார் கைக்கு சரியாக போய் சேரணுமோ அவங்க கைக்கு இந்த உருளையோட சைஸும் அவங்க கைக்கு இந்த மெசேஜும் போய் சேர்ந்து அதை சரியா என்கோட் பண்ணி பார்த்தால்தான் மெசேஜ பார்க்க முடியும். இல்லைன்னா இது கிடையாது. ஒருவேளை உருளையோட சைஸ் பெருசா இருந்தா இங்க ஆரம்பிச்சா இங்க முடிஞ்சிடும், சின்னதா இருந்தா இங்க ஆரம்பிச்சா இங்க அடுத்து அதர் சைட்ல முடியும். அப்ப வார்த்தைகள் கோர்வையாக இருக்காது. இத கோடிங் என்கோடிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சூட்கேஸ்ல இருக்க நம்பர் லாக்கிங் சிஸ்டம். இந்த நம்பர் லாக் போட்டுட்டு நம்பர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த லாக்கை உடைக்கிறது சுலபம் கிடையாது. சோ அப்ப இந்த கிரிப்டோகிராபிக் டெக்னிக் கொண்டு உருவாக்கப்பட்ட கரன்சி என்பதனால்தான் இதற்கு கிரிப்டோ கரன்சின்ற பெயரே வந்தது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படிப்பட்டது, எந்த அளவுக்கு செக்யூர்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கப்பட்ட எதையும் எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, மேனிப்புலேட் பண்ண முடியாது, ஹைலி செக்யூர்டு. எப்படி அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம இருக்க ஏரியால ஒரு 1000 வீடு இருக்குங்க. ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றோம், ஒருத்தர் மட்டுமே சாட்சி கையெழுத்து போடுறாருன்னா அதை ஈஸியா டூப்ளிகேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க 999 பேரும் கையெழுத்து போட்டாங்கன்னா எக்ஸாக்டா என்ன டிஃபரன்ஸ்ல எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி டூப்ளிகேட் பண்றது சாத்தியம் கிடையாது. சோ அந்த மாதிரி இது ஹைலி செக்யூர்ட். அப்படிப்பட்ட இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இன்னைக்கு கவர்மெண்ட்ல பல டிபார்ட்மெண்ட்ல டெய்லி யூசேஜ்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட பிறப்பிறப்பு சான்றிதழ் பிளாக் செயின்ல இருக்குங்க. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்
கர்நாடகா, ஆந்திரா, ராய்ப்பூர் இவங்க எல்லாமே வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக் செயின்ல கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு த்ரெட்டனிங் அதிகமா இருக்குன்னு இவங்களோட டேட்டா எல்லாமே பிளாக் செயின்ல இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க்ல பிளாக் செயின் இன்ஸ்டாலேஷன் நடந்துருச்சு. நிறைய இருக்கு. சாட் ஜிபிடில போட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல பிளாக் செயின் இருக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கே எல்லா தகவலும் தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட இந்த பிளாக் செயின்ல உருவாக்கப்பட்ட இந்த கிரிப்டோ கரன்சியானது உருவாக்கப்பட்ட நோக்கம் கரன்சி, உருவாக்கப்பட்ட விதம் கமாடிட்டி, இதை சொத்தாகவும் வைத்துக் கொள்ளலாம். மேடம் கரன்சி அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னும் போது எங்கெல்லாம் கரன்சி பயன்பாடு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கா? அப்ப எல் சல்வடார் அப்படிங்கிற மேற்கு அமெரிக்க நாடுகளை சேர்ந்த ஒரு நாடுங்க. இந்த நாடு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு முன்னாடி கிரிப்டோவை டெண்டர் கரன்சியாக அடாப்ட் பண்ணி, அதாவது நம்ம நாட்டுல ரூபா தான் டெண்டர் கரன்சி, ஆனா அங்க கிரிப்டோவை டெண்டர் கரன்சி அடாப்ட் பண்ணி கிரிப்டோ பேங்க், கிரிப்டோ ஏடிஎம் உருவாக்கி இன்னைக்கு அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ல தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிக பெரும் பணக்கார நாடா வளர்ந்துருக்குங்க. இன்னைக்கு இந்த நாட பனாமா அப்படிங்கிற நாடு ஃபாலோ பண்ணி அதே விஷயங்களை அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய நாடுகள் தன்னுடைய சொந்த டெண்டர் கரன்சி கூட இந்த கிரிப்டோ கரன்சியையும் பயன்படுத்தி தேவையான பொருளை வாங்க விற்க தன்னுடைய நாடுகள்ல அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த கிரிப்டோவை சொத்தாக வைத்துக் கொள்வது சட்டப்பூர்வமானது. 2018 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துச்சுங்க. 2021 மே 31 இது கேபிட்டல் கெயின் அசெட், அதாவது நம்ம நிலம், வீடு போல கேபிட்டல் கெயின் அசெட் கேட்டகரியில சொத்தாக வைத்துக் கொள்வது சட்டப்பூர்வமானதுன்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் காலத்துல கிரிப்டோக்கான டாக்ஸ் காலமே உருவாக்கி, நீங்க இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 50,000 ரூபாய்க்கு விக்கிறீங்கன்னா உங்களுடைய லாபம் 40,000 ரூபாய், அந்த லாபத்துல 30% டாக்ஸ் கட்ட சொல்றாங்க. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டலா இருக்கக்கூடிய போன்பே, ஜிபேல எப்படி நம்பர்ஸ் பாக்குறீங்களோ அது மாதிரி தாங்க இந்த அசட்டும், நம்பர் தான் தெரிய போகுது. சோ அப்படி டிஜிட்டலா இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் எப்படி காய்கறிக்கு ஒரு சந்தை, பழங்களுக்கு ஒரு சந்தை, பலசரக்கிற்கு ஒரு சந்தை, இப்படி பிளாஸ்டிக் பொருட்களுக்கு ஒரு சந்தை என்று இருக்கிறதோ அது போல இந்த டிஜிட்டல் அசட்டுக்கான ஒரு சந்தை இருக்கிறதுங்க. அதுக்கு பேரு தான் எக்ஸ்சேஞ்ச். ஆன்லைன்ல இயங்கக்கூடியது. இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கவர்மெண்டோட எஃப்ஐயு நாம்ஸ் பிரகாரம் இயங்குகிறது. கவர்மெண்டோட எஃப்ஐயு நாம்ஸ் இல்லாத இந்த ஆப் எதுவுமே இந்தியால ஓபன் ஆகாது. அப்படிப்பட்ட இந்த ஆப்ஸ்ல உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் அட்டாச் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போட்டு உங்களுக்கு தேவையான காயினை வாங்கி கொள்ளலாம். மீண்டும் விற்று அந்த லாபத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாங்க. கவர்மெண்ட் அனுமதியோட தான் இது நடக்கிறது. கிரிப்டோ ட்ரேடிங் இஸ் லீகல் இன் இந்தியா. அந்த வகையில பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட இந்த டிஜிட்டல் அசெட்டை நான் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 முக்கியமான பெனிஃபிட் சொல்றேன். நம்பர் 1, போர்ட்டபிலிட்டி. அதாவது எங்கனாலும் நான் தூக்கிட்டு போறேன். தங்கமோ, நிலமோ, வீடோ போற இடத்துக்குலாம் தூக்கிட்டு போக முடியாதுங்க. எப்படி போன்பே, ஜிபேல வேலட்ல உங்களோட பணத்தை நீங்க வச்சிருக்கீங்களோ அது மாதிரி இந்த அசட்டுக்கான வேலட்ல நீங்க உங்களுடைய அசட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். போன் இல்லாம நம்ம ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து அடுத்து கொஞ்சம் நகர்ந்தா கூட போனை தூக்கிட்டு தாங்க நகரும், இல்லாம எங்கேயுமே போறது இல்ல. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் நீங்க கையோட கொண்டு போகலாம். அடுத்து 24/7 லிக்விடிட்டி. பெட்ரோல் டீசல் கூட நைட்ல இது க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. பட் இது எந்த நாள் கோள் நேரம் எதுவும் இல்லைங்க, 24 மணி நேரம் ஆன்லைன்ல இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சந்தை. மிட் நைட் 12 மணி 1 மணி கூட உங்களுக்கு தேவை என்றால் பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து இது பிளாக் செயின் மூலமாக செக்யூர் பண்ணப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, பிளாக் செயின்ல எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, ஹைலி செக்யூர்டு. அந்த மாதிரி ஒரு ஹை செக்யூரிட்டி உள்ள அசட்டு தாங்க இந்த கிரிப்டோ கரன்சி. மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அன்றாட கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணம் நம்ம என்ன பண்ணுவோம்,
முதலீடு பண்ணணும். பண்ணும்போது அது எதுல ஹை அப்ரிசியேஷன் கிடைக்குதோ அதுல முதலீடு பண்ணுவோம்னு தானே நினைப்போம். சோ அந்த வகையில இந்த கிரிப்டோ அசெட்ல முதலீடு பண்ணும்போது நமக்கான வருமானம் அப்ரிசியேஷன் அதிகம்னு சொல்றாங்க. எப்படின்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பார்ப்போம். சரி, நம்ம கையில ரூ. 1,00,000 இருந்து பல்வேறு துறைகள்ல 8 வருடங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைச்சிருக்கும்னு ஒரு கம்பேரிசன். பிஃபோர் தட்டுங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்தியா சுதந்திரம் அடையும் போது $1 ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு ஆச்சுங்க? ரூ. 86 போய்கிட்டு இருக்கு. சோ இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம், டாலருக்கும் நம்மளுடைய ரூபாய்க்கும் இடையிலான அந்த மதிப்பு மாற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் பணவீக்கம்னு சொல்றாங்க. இந்த பணவீக்கம் என்பது 2 மாசத்துக்கு முன்னாடி ரூ. 84.40, இன்னைக்கு ரூ. 86. அப்ப இந்த வேல்யூ டிஃபரன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 8% பணம் அதோட மதிப்பு குறையுதுன்றாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணம் நீ கையில ரூ. 1,00,000 வச்சிருந்தோம்னா ஒரு வருஷம் கழிச்சு அதனோட உண்மையான மதிப்பு வெறும் 92,000 தான். இன்னைக்கு ரூ. 1,00,000 மதிப்புள்ள பொருளை நம்ம வாங்கணும்னா ஒரு வருஷம் கழிச்சு ரூ. 92,000 மதிப்புள்ள பொருளைத்தான் நம்ம வாங்க முடியும் இந்த ரூ. 1,00,000 கொடுத்து. சோ மதிப்பு குறைகிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா 1,00,000 8 வருடங்கள்ல 64% வளர்ச்சியில 1,64,000 கிடைக்கும். அப்ப 64% லாபம் இல்லையா? அப்ப இங்க கம்பேர் பண்ணுங்க. 8 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 8% இன்ஃபிளேஷன்னா 8 வருஷத்துக்கு 64% இன்ஃபிளேஷன். அப்ப நம்ம ப்ராஃபிட்டும் இன்ஃபிளேஷனும் சரியா போச்சா? நம்மளோட ப்ராஃபிட் 64% முடிஞ்சு போச்சுங்க. மேற்கொண்டு நீங்க பேங்க்ல வித்ட்ரா பண்றதுக்கெல்லாம் ஃபீஸ புடிச்சுக்கிட்டு சொச்சம் தான் குடுப்பான். நம்ம கையில இருந்து தான் போட வேண்டியது. இப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 1,00,000 என்ன பொருள் வாங்குனீங்களோ, அதே பொருள ஒரு 8 வருஷம் கழிச்சு ரூ. 1,64,000 குடுத்து நீங்க வாங்க. சோ பேங்க்ல போறது புத்திசாலித்தனம் இல்லை. உங்ககிட்ட என்னால சவால் விட முடியுங்க. ரூ. 1,00,000 நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா, அதை முழுவதுமாக செலவு பண்ண முடியும். இதே பேங்க்ல போட்டீங்கன்னா, டெபாசிட்டுக்கு ஒரு ஃபீஸ், டிரான்சாக்ஷன் ஃபீஸ், அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் ஃபீஸ், எவ்வளவு வித்ட்ரா பண்றீங்களோ அத பொறுத்து ஒவ்வொன்னுக்கும் ஃபீஸ், ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணா ஒரு ஃபீஸ், இப்படி நெறைய. பட் இதே கையில வச்சிருந்தா முழுசையும் நீங்க செலவு பண்ண முடியும். சோ பேங்க்ல போடுறது புத்திசாலித்தனம் இல்லை. இதே கோல்ட்ல போட்டிருந்தோம்னா 89% லாபம். அப்ப இதுல 64% இன்ஃபிளேஷன் போச்சுன்னா ரிமைனிங் 25% பரவாயில்ல, ஓரளவு லாபம். இதே ஷேர் மார்க்கெட்ல போட்டிருந்தோம்னா 100% லாபங்க. 64% போச்சுன்னா ரிமைனிங் 36% ப்ராஃபிட். ஓகே, திஸ் இஸ் ஓகே, இன்னும் பெட்டர். இதே லேண்ட்ல போட்டிருந்தோம்னா 200% லாபம். 64 போச்சுன்னா 136%ங்க. செம்ம சூப்பர். இதே வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையில ரூ. 1,00,000 இருந்தப்ப ஒரு பிட்காயினோட விலை 50,000ங்க. அந்த ரூ. 1,00,000 2 பிட்காயின் வாங்கியிருப்போம். இன்னைக்கு ஒரு பிட்காயினோட விலை ரியலா பாத்தீங்கன்னா 88 லட்சங்க. 92 லட்சம் போய் இன்னைக்கு 88 லட்சத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 88 லட்சம்னு வச்சுக்கிட்டோம்னா 60 லட்சம் போட்டதுக்கே 1,20,00,000ங்க 2 பிட்காயினோட விலை. அதனோட மதிப்பு இப்ப கிட்டத்தட்ட 11,900% உயர்ந்திருக்கு. இந்த 11,900த்துல அந்த 64% கழிச்சோம்னா 11,836% ப்ராஃபிட் வரும். மத்ததுல எல்லாம் பாருங்க, பேங்க்ல 64% அவுட்டு, மத்த 89%, 25% தான் ப்ராஃபிட், அடுத்து 36% தான், அடுத்து 136% தான். பெருசா லாபம் இல்ல. ஆக்சுவலாங்க நம்ம புள்ளு பாட்டி சம்பாதிச்சது நம்ம பாட்டி தாத்தாவுக்கு பத்தல. பாட்டி சம்பாதிச்சது அம்மா அப்பாவுக்கு பத்தல. அம்மா அப்பா சம்பாதிச்சது நமக்கு பத்தல. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பத்தாதுங்க. இன்னைக்கு 1 கிலோ அரிசியோட விலை 80 ரூபாங்க. நம்ம குழந்தைங்க அவங்க குடும்பம்னு வரும்போது 1 கிலோ அரிசி விலை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கிற சொத்து எப்படி போதுமானதா இருக்கும்? அப்ப ஒரு ஆர்டிக்கல்ல சொல்றான், நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணம் கையில வச்சிருக்க அதனோட மதிப்பு குறையுது. கையில பணமா வச்சிருக்காத. அதை எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ண. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ஃபிளேஷன் பணவீக்கத்தோட தாக்கத்தை தாண்டி அதிகப்படியான ப்ராஃபிட் எதுல வருதோ அதுல முதலீடு பண்ணு. அப்ப மத்தத கம்பேர் பண்ணும்போது இன்ஃபிளேஷன் தாக்கத்தை விட அதிகப்படியான ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது இன்றைய காலகட்டத்துல கிரிப்டோ தாங்க. மற்ற துறை எல்லாம் வளர்ந்த துறை, இது வளரும் துறை. அப்ப இன்னைக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த துறை வளர்ந்து உச்சத்துக்கு போகும்போது நம்ம மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா
இந்த கிரிப்டோ வாங்கின பிட்காயின் கையில வச்சிருக்காம ஆர்மன்ல ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் கொடுத்திருந்தேன்னா 16 பிட்காயின் மாதிரி நீங்க 10 கோடிக்கு மேல என்னால வருமானம் எடுத்திருக்க முடியுங்க. இந்த ஆர்மன்னா என்ன, ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கறத பிறகு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்ட விதம் ஒரு கமாடிட்டின்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ இந்த இடத்துல தாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கான முழு புரிதலுமே அடங்கி இருக்கிறது. எஸ், உருவாக்கப்பட்ட விதம் கமாடிட்டி இல்லையா? தங்கம், வெள்ளி, அரிசி, பருப்பு எல்லாமே கமாடிட்டி. இது எல்லாமே அன்றாடம் விலை ஏறி இறங்கிட்டு இருக்கு. ஏறி இறங்கி ஏறி இறங்கி அடுத்த கட்ட விலை உயரத்துக்கு போகும். இப்ப ஒருபோதும் இது எதுவுமே தன்னுடைய ஆரம்ப விலையை பார்க்காதுங்க. தங்கம் தன்னோட ஆரம்ப விலையத்தோட வாய்ப்பே இல்லை. அரிசி ஆரம்ப விலையத்தோட வாய்ப்பே இல்லை. ஏறி இறங்கலாம். இதே உப்பு என்னைக்காவது 50 பைசா தொட முடியுமா? பருப்பு 200 ரூபாய் விக்குது, 100 ரூபாய் 50 ரூபாய் பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப கமாடிட்டிஸ் என்பது ஏற்றம் இறக்கம் நிறைந்தது. இது அதனுடைய நேச்சர், இயல்பு. அது மாதிரி தாங்க பிட்காயின் உருவாக்கப்பட்ட விதமும் கமாடிட்டி, இந்த கிரிப்டோ கரன்சியும் உருவாக்கப்பட்ட விதம் கமாடிட்டி என்பதால் விலை ஏற்றம் இறக்கம் என்பது இதனுடைய இயல்பு. என்னங்க, மத்த கமாடிட்டில ஏற்றம் குறைவு இறக்கமும் குறைவு. ஆனால் கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு ஏற்றமும் அதிகம் இறக்கமும் அதிகம். எல்லாரும் தயங்குற இடம் அதுதான். எவ்வளவு இறங்குதோ அந்த அளவுக்கு ஏறுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2008 கடைசியில வந்த பிட்காயின் 2009 ஒரு பிட்காயினோட விலை 2 ரூபா 40 பைசா. அதே பிட்காயின் 2021 நவம்பர்ல ஒரு பிட்காயினோட விலை 52 லட்சம். மீண்டும் ஒரே வருடத்துல அந்த ஒரு பிட்காயினோட விலை வெறும் 13 லட்சங்க. இன்னைக்கு ஒரு பிட்காயினோட விலை 88 லட்சம். பயத்துல வித்தவங்களுக்கு நஷ்டம். யார் ஹோல்ட் பண்ணாங்களோ, பொறுமையா காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு லாபம். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு விலை ஏறுனா இறங்கும், இறங்குனா ஏறுங்க. இறங்கும் போது கவலைப்படக்கூடாது, ஏறும்போது சந்தோஷம் படக்கூடாது. இன்னைக்கு நீங்க 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 50 ரூபாய்க்கு போகுது. விற்றால் தான் உங்களுக்கான லாபம் தீர்மானிக்கப்படும். இல்லைன்னா அது லாபமாக இருக்கிறது. ஒருவேளை 10 ரூபாய்க்கு வாங்கினது 5 ரூபாய்க்கு போயிருச்சு, விற்றால் தான் உங்களுக்கான நஷ்டம் தீர்மானிக்கப்படும். இல்லை என்றால் நஷ்டமாக இருக்கிறது. அவ்வளவுதான். இறங்குனா நிச்சயமா ஏறும். அப்ப இறங்கினது ஏற வரைக்கும் பொறுமையாக குக்கு தன் உணவுக்கு காத்திருக்க மாதிரி காத்திருந்து விலை ஏறும்போது விற்று லாபம் பார்த்து கொள்ளணும். இதுதாங்க நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த இண்டஸ்ட்ரியில பயணம் பண்றதுக்கு மிக முக்கியமான தேவை என்பது பேஷன்ஸ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹோல்டு HODLன்னு டெக்னிக்கல் டேர்ம் ஒன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் புரிந்தவங்களுக்கு இது பணம் சம்பாதிப்பது வெறும் சுலபம். இவ்வளவுதாங்க இந்த இண்டஸ்ட்ரி. சோ இத புரிஞ்சுக்கிட்டோம்னா தட்ஸ் நத்திங். அவ்வளவுதான். எஸ், வி ஆர் கிளியர். இறங்கும் போது ஹோல்ட் பண்ணுங்க, ஏறும்போது வெற்று லாபம் பார்த்து கொள்ளுங்கள். எஸ், அப்படிப்பட்ட இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட விதம் கமாடிட்டின்னு சொன்னோம் இல்லையா? எப்படி அரிசி, பருப்பு, தங்கம், வெள்ளி, சக்கரை, உப்பு, இப்படி வெரைட்டி ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்கு. ஒன்னொன்னும் ஒரு காரணத்துக்காக. உப்புக்கு பதிலா சர்க்கரையவோ, சர்க்கரைக்கு பதிலாக உப்பை பயன்படுத்த முடியாதுங்க. அது மாதிரிதான் இங்க வெரைட்டி ஆஃப் காயின்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு காரணம். பிட்காயின் கிரியேட்டட் ஃபார் நத்திங். அதை சொத்தாக மட்டுமே வைத்துக் கொள்ளலாம். மிச்சம் கிட்டத்தட்ட 24 லட்சம் காயின் இருக்குங்க. அதுல 24,000 காயின் தாங்க உருப்படியான காயின். அதுல காயின் டோக்கன் 2 வெரைட்டி இருக்குங்க. காயின் என்பது ஓன் பிளாக் செயின் உள்ளது. எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, மேனிபுலேட் பண்ண முடியாது, ஹைலி செக்யூர்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? பிளாக் செயின் செக்யூர்ட் ஆனது இந்த காயின். டோக்கன் என்பது நம்ம வீடு ஒத்துக்கி இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரி வாடகைக்கு இருக்கிற மாதிரி ஓன் பிளாக் செயின் உள்ள காயினோட பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்டிங் பேர்ல டிராவல் பண்ணக்கூடியதுதான் இந்த டோக்கன். In comparing with token, coins are highly secured. அந்த வகையில பாத்தீங்கன்னா மொத்தம் 3000 காயின்ஸ் இருக்குங்க ஓன் பிளாக் செயின்ல. அதுல ஒரு பர்டிகுலர் காயினை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பெல்டெக்ஸ். சொன்னேன்ல, ஒவ்வொரு காயினும் ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. பிட்காயின் கிரியேட்டட் ஃபார் நத்திங். அப்ப இந்த பெல்டெக்ஸோட பர்பஸ் என்ன? கான்பிடென்ஷியல் கம்ப்யூட்டிங், பிரைவசி. டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்குங்க. ஆனா எவ்வளவு வளர்ந்ததோ அந்த அளவுக்கு நமக்கான பிரைவசியை தொலைச்சிட்டு நிக்கும்.
நம்ம ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கோம். நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. எந்த ஊரு, எந்த ஏரியா, எந்த லொகேஷன் தெரியாது. நான் எங்க இருக்கேன் உங்களுக்கு தெரியாது. பட் கூகுள் நோஸ் எவ்ரிதிங். ஆடியோ, வீடியோ, எவ்ரிதிங். சோ இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க அந்த பிரைவசி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு சத்தம் இல்லாம அக்ரெசிவா வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு காயின் தாங்க இந்த பெல்டெக்ஸ். அப்படி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, யூடியூபோ, கூகுளோ நம்ம கிட்ட பணம் வாங்குறது இல்லைங்க. ஆனா அவங்க பெரும் பணம் சம்பாதிக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? யூசிங் அவர் டேட்டா. டேட்டா ஹாஸ் பிகம் த மோஸ்ட் வேல்யூபிள் கமாடிட்டி அமாங் த சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு நான் உங்க போன் நம்பரை என்னோட வாட்ஸ்அப் என்னோட போன்ல நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 3 நாள்ல the person in your contact is on Facebook ரெக்கமெண்டேஷன் வரும். நான் சேவ் பண்ணது சாம்சங் போன். எப்படி போச்சு Facebook? எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் அலோ access to your contact, அலோ access to gallery. இப்போ ஒருபடி மேல போய் அலோ access to your கேமரா. ஏன் கேமரால உனக்கு என்ன வேலை? அலோ பண்ணலைன்னா பிசினஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணவே முடியாது. வேற வழியே இல்லாம நிர்பந்தத்தின் பேர்ல அலோ கொடுக்கிறோம். அதாவது நம்மளுடைய டேட்டாவை என்னை நீ கூவி வித்துக்கோன்னு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கும். அதுக்கு பெல்டெக்ஸ் மாற்றா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, உன்னோட டேட்டா எதையுமே கொடுக்க வேண்டாம், ஹைலி செக்யூர்டான ஒரு சப்போர்ட்டை ப்ராஜெக்ட்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல வாட்ஸ்அப்புக்கு பதிலா பீச்சட், விபிஎன் டெக்னாலஜிக்கு பதிலா பெல்நெட், பெல்டெக்ஸ் ப்ரௌசர் கூகுளுக்கு பதிலாக கூகுள் ப்ரௌசர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிகிள் படிக்கிறோம் அப்படின்னா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட விளம்பரம், அந்த இது குக்கீஸ் அலோ பண்ணு, இன்ஃபர்மேஷன் உனக்கு அப்டேட் பண்ண அலோ பண்ணு, இதே ரெக்கமெண்டேஷன் எல்லாத்துலயும் கூகுள்ல தேடுறது பூரா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே ரெக்கமெண்ட் ஆகும். எந்த தொல்லையும் இல்லைங்க பெல்டெக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணா. ஆல்ரெடி பிளே ஸ்டோர்ல இருக்கு, நீங்க கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இத இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்மளோட மெயில் ஐடியோ போன் நம்பரோ எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து பெல்டெக்ஸ் பிரைவசி புரோட்டோகால், இது கிரிப்டோ பயன்பாட்டாளர்களுக்கானது. பெல்டெக்ஸ் நேமிங் சிஸ்டம், வெப்சைட் கிரியேஷன் இது. அடுத்து இவிஎம் அப்படிங்கிறது எத்திரியம் விர்ச்சுவல் மிஷின், இதுவும் கிரிப்டோ பயன்பாட்டாளர்களுக்கு தேவையானது. ஆக பொதுவான மக்களுக்கு தேவையான ப்ராஜெக்டும் கிரிப்டோ பயன்பாட்டாளர்களுக்கான தேவையான ப்ராஜெக்ட் இது எல்லாமே நம்ம பெல்டெக்ஸ் எக்கோசிஸ்டத்துல இருக்குங்க. அப்ப இதனோட பயன்பாடு வரும்போது காயினோட பயன்பாடு வரும். அப்படி காயினோட பயன்பாடு வரும்போது காயினோட விலை டிமாண்ட் கூடி சத்தத்தொடுங்க. சோ அப்படிப்பட்ட இந்த பெல்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்டெக்ஸ் எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட் ரிசர்ச்சுக்காக கம்பெனியோட இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க யாரு அப்படின்னா டிடபிள்யூஎஃப் லேப்ஸ் அப்படிங்கிறவங்க. நீங்க கூகுள்ல தேடுனா உங்களுக்கே கிடைக்கும். 25 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டிடபிள்யூஎஃப் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 40 காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பெல்டெக்ஸ்ல மட்டும்தாங்க டபுள் டிஜிட் இன்வெஸ்ட்மெண்ட். மத்த எல்லாத்துலயுமே சிங்கிள் டிஜிட். இத பாருங்க, பெல்டெக்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த பெல்டெக்ஸ் எக்கோசிஸ்டம். இந்த ப்ராஜெக்ட் மேல அவங்களுக்கு இருக்கிற கான்பிடென்ட் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா கொண்டு வந்துச்சு. பிட்கெட் வெஞ்சர்ஸ் இவங்க $3.5 மில்லியன் டீசென்ட்ரலைஸ் சொல்யூஷன் இன்க்ளூடிங் ப்ரௌசர், விபிஎன் அண்ட் சாட் அப்ளிகேஷன். இந்த ப்ராஜெக்ட் மேல இவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு அதுதாங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கு. பிளாக் ஆல்பா இவங்களுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பெல்டெக்ஸ் இன் பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்கோசிஸ்டம். சோ கிட்டத்தட்ட $31.5 மில்லியன் 266 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனில இருந்து பெல்டெக்ஸ்க்கு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்டோட நோக்கம் இந்த எக்கோசிஸ்டம் தாங்க. அப்ப இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா வரப்போகுதுன்னு நீங்களே பாத்துக்கங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்லைங்க, இந்த ரிசர்ச் டீம்ல ஜியோமெட்ரி லேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ஆன்லைன் கேம்ஸ் தயாரிப்பதுல சிறந்தவங்க. மொனிரோ அப்படிங்கிற பிரைவசி சார்ந்த காயின் தயாரிக்கிறதுக்கு இவங்க கோடிங் பண்ணவங்க.
இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீங்களும் அந்த பிரைவசி சார்ந்த எக்கோ சிஸ்டத்தையே நீங்க உருவாக்குறீங்க. அந்த காயினை உருவாக்குறதுக்கு நான் பண்ணிருக்க என்னுடைய அனுபவம் உங்களுடைய எக்கோ சிஸ்டத்துக்கு உதவியா இருக்கும்னு அவங்களே வாலண்டியரா நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம தேடி போகலைங்க. மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மன்ல இருக்க எர்லாங்கன் நியூரம்பர்க் யூனிவர்சிட்டி இந்த ரிசர்ச் டீம்ல ஒரு பார்ட்னரா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இந்த வெல்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் 2018 இருந்து 21 வரைக்கும் ஸ்டேக்கிங் பர்பஸ் மட்டுமே இருந்தது. 2022 இருந்து இந்த 24 25ல எப்படி இருக்குன்னா ட்ரேடிங் மட்டும் இல்லைங்க, மாஸ்டர் நோடு மைனிங், மேற்கொண்டு ஸ்டேக்கிங், இது மட்டும் இல்ல பேமெண்ட் கேட்வே, கிரிப்டோக்கான பேமெண்ட் கேட்வேல ஐவன் பே அப்படிங்கிற பேமெண்ட் கேட்வேல பிட்காயின், எத்தீரியம், ட்ரான் அப்படிங்கிற காயினோட பெல்டெக்ஸும் அன்றாடம் ஒவ்வொரு செகண்டும் இன்டர்நேஷனல் லெவல்ல பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காயின் தாங்க இந்த பெல்டெக்ஸ். மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா யூகிட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம், அமேசான், பிளிப்கார்ட் போல எப்படி அதுல எல்லாம் நீங்க உங்க பணத்தை போட்டு ஆர்டர் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் நீங்க பெல்டெக்ஸ கொடுத்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல தமிழ்நாடு இந்தியாக்குள்ள இல்லைங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல தினந்தோறும் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காயின் தான் இந்த பெல்டெக்ஸ். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா பாலிகான் கிரிப்டோ, நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க ஜியோ வந்து ஒரு காயின் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு. அது இந்த பாலிகான் நெட்வொர்க்ல தாங்க. அந்த பாலிகான் நெட்வொர்க்ல பயன்பாட்டாளர்களுக்கு தேவையான பிரைவசி புரோட்டோகால் அப்படிங்கிற ப்ராஜெக்ட நம்ம பெல்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ நம்மளோட காம்படிட்டருக்கு தேவையான ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு we have grown up. சோ அப்படிப்பட்ட இந்த காயினை உருவாக்குனவங்க மேற்கொண்டு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கிடைக்குது, இண்டஸ்ட்ரியில நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு, ஃபேக் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கடை காயின் சொல்லுவாங்க. அதாவது இந்த காயின் வந்து ஒரு ஒரு உருவாக்குனவங்களே அதை வாங்கறதுக்கு விற்கிறதுக்கான எக்ஸ்சேஞ்சையும் அவங்களே உருவாக்குவாங்க. அங்க மட்டும்தான் வாங்க முடியும், விற்க முடியும், வேற எங்கேயும் வாங்க முடியாது, விற்க முடியாது. அப்ப அந்த எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும், இந்த காயினை மாத்த முடியாது, ஃபேக் ப்ராஜெக்ட். சோ அந்த மாதிரி இல்லைங்க நம்ம பெல்டெக்ஸ். இன்னைக்கு நம்ம ஏரியால பலசரக்கு கடை நம்மளை சுத்தி இருக்க 100 கடை க்ளோஸ் ஆயிருந்தா கூட 101வது கடையில போய் நமக்கு தேவையான அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி, சக்கரை, உப்பு வாங்க முடியும் இல்லையா. அது மாதிரிதான் பெல்டெக்ஸ் சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். இது கேஒய்சி அப்ளை பண்ணி அட்டாச் பண்ணி காயின் வாங்கக்கூடிய ஒரு 8 எக்ஸ்சேஞ்சஸ்லயும், கேஒய்சி இல்லாம காயின் வாங்கக்கூடிய ஒரு 8 எக்ஸ்சேஞ்சஸ்லயும் இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு. இப்படிப்பட்ட இந்த பெல்டெக்ஸை உருவாக்குனவங்க யாரு அப்படின்னா பெல் கிரிப்டோ குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் ஹாங்காங் லிமிடெட். 2015 இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு காயின் உருவாக்குறதுக்கு தேவையான ஃபண்டிங், உருவாக்குன காயினை மார்க்கெட் பண்றதுக்கு தேவையான ஃபண்டிங், மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூல் மைனிங், மாஸ்டர்னோடு மைனிங், பூல் ட்ரேடிங் இப்படி பண்ணிட்டு இருந்தப்ப இண்டஸ்ட்ரி பத்தின அவேர்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க உருவாக்குனது தான் இந்த ஆர்மன். ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா ஆர்மன். சோ இவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் தாங்க ஆர்மன். சோ இந்த ஆர்மனோட மெயின் கோர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இண்டஸ்ட்ரி பத்தின அவேர்னஸ் இல்லாத பீப்புள் இண்டஸ்ட்ரியில இருக்க பெஸ்ட் ப்ராஜெக்டையும் இணைக்கக்கூடிய மீடியம் தாங்க ஆர்மன். அப்ப இந்த ஆர்மன் இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு டாப் மோஸ்ட் காயினா இருக்கக்கூடிய இந்த பிட்காயின் 2018 வரைக்கும் ப்ரொமோட் பண்ணது ஆர்மன் தாங்க. இந்தியாக்குள்ள கிரிப்டோ பத்தின அவேர்னஸ் முதல்ல கொண்டு வந்ததும் ஆர்மன் தான். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸ் இப்போ வரைக்கும் 2018 இருந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10வது ஆண்டாக இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி இவங்க தாங்க. தாராளமா தைரியமா நம்ம சொல்லலாம். எத்தனையோ கம்பெனி வந்திருக்கு. 1 வருஷம் 2.5 வருஷம் அதிகபட்சம் அதை தாண்டினதுல இருந்து என்னுடைய 4 வருஷ அனுபவத்துல. பட் இந்த கம்பெனி 10வது வருடமாக சக்சஸ்ஃபுல்லா நின்றுட்டு இருக்காங்க. சோ இந்த இண்டஸ்ட்ரியில நமக்கு தேவையான வருமானம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒண்ணு மைனிங், அடுத்து ட்ரேடிங், அடுத்து ஸ்டேக்கிங். மைனிங்னா சிஸ்டம் வேணும், பவர் சப்ளை வேணும்,
ஹீட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு சாரி இப்ப கைனடிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆனது. இப்போ மைனிங் ஒன்று. அடுத்து ட்ரைனிங். என்னதான் குறைஞ்சா ஏறும், ஏறுனா குறையும்னாலும் பயத்துல குறையும் போது வித்துருவோம், ஏறும்போது அதிக பணம் போட்டு வாங்குவோம். ஸோ ட்ரேடிங் இப்போதைக்கு வேணாம். ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா குட்டி போடாது. மாறாக பேங்க்ல போட்டீங்கன்னா மாசம் மாசம் ஒரு ரிவார்டு வரும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருங்க. அது மாதிரிதான் கையில நீங்க எந்த காயினை வச்சிருந்தாலும் காயினோட எண்ணிக்கை பெருகாது. பெல்டெக்ஸ் வாங்கி கையில வச்சிருக்காம ஆர்மன்ல ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது காயினோட எண்ணிக்கை பெருகி கொடுக்கும். தங்கம், வெள்ளி, வீடு, நிலம் எந்த சொத்தும் குட்டி போடாதுங்க. ஆனா பெல்டெக்ஸ் குட்டி போடும். இதுதாங்க இவங்க நமக்கு கொடுக்குற வருமான வாய்ப்பு. எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஒரு அமேசிங் பிளான் வந்திருக்குங்க ரீசெண்டா. ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான். ரொம்ப நாளைக்கு இது இருக்காது. ஸோ இந்த பிளான் வேற லெவல் ப்ராஃபிட் கொடுக்குது. அது என்னன்னா எலைட் ஸ்டேக்கிங் பிளான். அதாவது 50,000 பெல்டெக்ஸ் நம்ம ஸ்டேக்கிங் கொடுத்தோம்னா இன்னைக்கு காயின் ரேட் 7 ரூபாங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரும். 50,000 பெல்டெக்ஸ் ஸ்டேக்கிங் கொடுத்தோம்னா மந்த்லி 4.75% ரிவார்டு. அதாவது மாசம் மாசம் 2,375 பெல்டெக்ஸ் கேபிட்டல் ரிவார்டு ரெண்டும் சேர்த்து வரும். 5 வருஷம் 60 மாசத்துக்கு மொத்தம் 1,42,500 பெல்டெக்ஸ். காயினோட எண்ணிக்கை 2 மடங்கு கூடி கிடக்கும். இதே 1 லட்சம் பெல்டெக்ஸ் போட்டோம்னா மந்த்லி 5%, அதாவது 5,000 பெல்டெக்ஸ் மாசம் கிடைக்கும். 5 வருஷத்துல 3 லட்சம் பெல்டெக்ஸ் கிடைக்கும். பர்சன்டேஜ் growth 300%. இதே 2 லட்சம் பெல்டெக்ஸ் போட்டோம்னா மந்த்லி 5.25%, அதாவது 10,500 பெல்டெக்ஸ். மொத்தம் 6,30,000 பெல்டெக்ஸ் 5 வருஷத்துல கிடைக்கும். 315% வளர்ச்சி. இதே 5 லட்சம் பெல்டெக்ஸ் ஸ்டேக்கிங் கொடுத்தோம்னா 5.5% வரும் மந்த்லி ரிட்டர்ன். மொத்தம் 27,500 பெல்டெக்ஸ் மாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 16 லட்சம் பெல்டெக்ஸ்ங்க. பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 330%. இது ஒரு டீடைல்ட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப காயின் ரேட் 7 ரூபா. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 35 லட்சம். எவ்வளவுக்கு? 5 லட்சம் பெல்டெக்ஸ்க்கு. நீங்க உங்களுக்கு தோதா நீங்க 1 லட்சமோ 2 லட்சமோ 50,000 காயினோ நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. சோ இத வந்து ஒரு புரிதலுக்காக நான் 5 லட்சம் பெல்டெக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப 60 மாசம் அப்படின்னும் போது ஸ்டேக்கிங் வால்யூம் 5 லட்சம் பெல்டெக்ஸ்க்கு மந்த்லி ரிவார்டு 5.5%. அப்ப டோட்டல் மந்த்லி ரிவார்டு வந்து 27,500 பெல்டெக்ஸ். அப்ப நீங்க ஒரு 10 மாசம் ஹோல்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் மாசம் ரிட்டர்ன் வரதை நீங்க எடுத்து வித்துக்கலாம். அது உங்க விருப்பம். தாராளமா வித்துக்கலாம். ஒருவேளை ஒரு 10 மாசம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா 2,75,000 பெல்டெக்ஸ் வருங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏறுமுகம், புல் மார்க்கெட் ட்ரெண்ட். காயின் ரேட் 10 பைசா 20 பைசா குறையலாமே ஒழிய அதுக்கு கீழே குறையாதுங்க. கடன் ஏறத்தாங்க ஆரம்பிக்கும். ஏறிக்கிட்டே தான் போகும். அப்ப 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இனி ஏற்றம் தான். அப்ப நான் 10 மாசம் சொல்றேன், 1 வருஷம் கிடையாது. வெறும் 10 மாசத்துல இது 20 ரூபாய் போனா கூட, போன புல் மார்க்கெட்ட 13.80 பார்த்திருக்கோம். தாராளமா 20 ரூபாய் போகும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஒவ்வொன்னா லான்ச் பண்ண போறாங்க. இதெல்லாம் லான்ச் பண்ணும் பட்சத்துக்கு கம்பெனி சொல்றது என்னன்னா மினிமம் 50 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், வெறும் 20 ரூபாய் போனா கூட 2,70,000 பெல்டெக்ஸ்க்கு 55 லட்சம் கிடைக்கும். நம்ம போட்டது 35 லட்சம். அப்ப 60 அடிஷனல் 20 லட்சம் நம்ம ப்ராஃபிட்டோட நம்ம போட்ட கேபிட்டலை எடுத்துடலாம். ஒருவேளை 25 ரூபாய் போனா 68.25 லட்சம். ஒருவேளை 50 ரூபாய் போச்சுன்னா 1,32 லட்சம். நமக்கு அன்னைக்கு என்ன விலை போகுதோ அது லாபம். 10 மாசம் ஹோல்ட் பண்ணாலே கேபிட்டல் வித் ப்ராஃபிட் நம்ம எடுத்துடலாம். அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 10 மாசம் நம்ம எப்பயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு 10 மாசம் ஹோல்ட் பண்ணி போட்ட கேபிட்டல் எடுத்துட்டோம். அப்ப இன்னொரு 50 மாசத்துக்கு நமக்கு வர்ற பெனிஃபிட் எல்லாம் ஃப்ரீ, சும்மா அப்படிதானே சொல்லணும். அந்த வகையில அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம சொத்தை பெருக்கறதுக்கு வழியை பார்ப்போம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸ் வந்து காயினோட கவுண்ட் கூட கிடைக்கிறதுனால நமக்கு அசட்டோட எண்ணிக்கை அதிகமாகுது. அப்ப விலையும் கூடும்போது லாபம் அதிகம் இல்லையா? சோ அந்த வகையில இன்னொரு 10 மாசம் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா மறுபடியும் 2,75,000 பெல்டெக்ஸ் கிடைக்குங்க. 5 வருஷம் பிக்சட் பிளான்னு ஒண்ணு இருக்கு. அதுல போட்டோம்னா
5 வருஷம் கழிச்சு இந்த 2.25 லட்சம் காயின் கிட்டத்தட்ட 12,37,500 பில்டெக்ஸாக வரும். அன்னைக்கு இந்த காயின் ரேட் 20 ரூபா போனா 2,47,500,000ங்க. 25 ரூபா போச்சுன்னா 3,37,500. ஒருவேளை 50 ரூபா போச்சுன்னா 6,18,75,000. முன்னு போட்டத 10 மாசத்துல கேபிட்டல் என்கேஷ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சொத்தை பெருக்கிக்கிட்டு எடுத்து விற்கும் போது என்ன விலையோ அதுக்கு தகுந்த மாதிரி லாபம். அடுத்தது 3வது வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் போட்ட கேபிட்டல ப்ராஃபிட்டோட எடுத்தாச்சு, சொத்தையும் பெருக்காச்சு. இனிமேல் வர்ற பெனிஃபிட்ட மாசம் மாசம் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அப்ப மிச்சம் 40 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் பெல்டெக்ஸ் உங்களுக்கு வருங்க. அப்ப மாசம் மாசம் வர்ற 27,500 பெல்டெக்ஸ 20 ரூபான்னு எடுத்து வித்தா கூட மாசம் 5,5 லட்சம் ரூபாய் நம்ம கையில நிக்கும். ஒருவேளை 25 ரூபா போச்சுன்னா 6,87,500 ரூபாய். 50 ரூபா போச்சுன்னா 13,75,000 ரூபாய் மாசம் மாசம் நம்ம எடுத்துக்கலாம். இது நீங்க 50,000த்துக்கும் போட்டு பாத்துக்கோங்க, 1 லட்சத்துக்கும் போட்டு பாத்துக்கோங்க. டவுட் இருந்தா நீங்க பர்சனலா 1 to 1 வாங்க, நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவ 50,000 1 லட்சம் காயின் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா, இது ரெகுலரா இருக்கக்கூடிய பிளான் சொல்றேன். அது பிபிஎஸ் ரெகுலர், பிபிஎஸ் பிக்சட், பிபிஎஸ் காம்போ, அதாவது பெஸ்ட் வேல்யூ ஸ்டேக்கிங் பிளான். இந்த ரெகுலர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் கூலிங் பீரியட், அதாவது மந்த்லி ரிவார்டு வரும். எவ்வளவு காயின் ஸ்டேக்கிங் கொடுக்கறாங்களோ அதுக்கு மந்த்லி ரிவார்டு வரும். கூலிங் பீரியட் முடிஞ்ச உடனே மெச்சூரிட்டி ஆகும். பிக்சட் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கு, மந்த்லி ரிவார்டு கிடையாது. அந்த கூலிங் பீரியட் முடியும் போது ரிவார்டு மெச்சூரிட்டி ரெண்டும் சேர்ந்து வந்துடும். இதே காம்போ அப்படிங்கிறது 50 எவ்வளவு ஸ்டேக்கிங் கொடுக்குறீங்களோ அதுல 50% ரெகுலருக்கும் 50% பிக்சடுக்கும் பிரிச்சுக்கிறோங்க. ரெகுலர் அஸ் யூஷுவல் ரிவார்ட்ஸ் வரும், கூலிங் பீரியட் முடிஞ்ச உடனே மெச்சூரிட்டி வரும். பிக்சடு கூலிங் பீரியட் முடியும் போது கேபிட்டல் பிளஸ் மெச்சூரிட்டி ரெண்டுமே வரும். ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு பாருங்க. இந்த காம்போ பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுல உங்களுக்கு தெரிஞ்சு. இப்ப 1 லட்சம் பெல்டெக்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல 50,000 பிக்சடுக்கும் 50,000 ரெகுலருக்கும் போயிடும். ஸோ இந்த 50,000 பிக்சடுல 5 இயர்ஸ் கூலிங் பீரியட் போது 400%ல 5 வருஷம் முடியும் போது 50,000 into 400% 2 லட்சம் பெல்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்னொரு 50,000 பெல்டெக்ஸ் ரெகுலர்ல பிரிச்சிருக்கும் இல்லையா, இதுக்கு மந்த்லி ரிவார்டு 3%. அப்ப 60 மாசத்துக்கு மொத்தம் 90,000 பெல்டெக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வர வர எடுத்து விற்கணும்னா வித்துக்கலாம், இல்லையா ஹோல்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்ல காம்பவுண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்ல 5 வருஷம் கழிச்சு மொத்தமா எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். அது உங்களோட முடிவு. உங்களுக்கான ஐடி, ஆதார் கார்டு எல்லாம் அட்டாச் பண்ணி உங்க கையில கொடுக்கப்பட்டுரும். இதை என்ன எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற வழிகாட்டுதல் தான் எங்களோட. அதே 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த 90,000 பெல்டெக்ஸ் இந்த கேபிட்டல் திரும்ப மெச்சூரிட்டி ஆகி வரும் 50,000 ரெண்டு சேர்ந்து 1,40,000 பெல்டெக்ஸ் கிடைக்கும். இந்த மாசம் மாசம் வரதை எடுத்து வித்துட்டா கூட இந்த 50,000 பெல்டெக்ஸ் இந்த 2 லட்சம் பெல்டெக்ஸ் சேர்ந்தாலே 2.5 லட்சம் பெல்டெக்ஸ் வருங்க. அப்ப கூட மாசம் மாசம் எடுத்த பெனிஃபிட்டை விட நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட 1.5 லட்சம் காயின் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு கிடைக்கும். சோ இங்க காயினோட எண்ணிக்கை பெரிய கிடைக்கிறது தாங்க லாபம். சோ அப்ப ஒருவேளை விக்கல ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா 1,40,000 பிளஸ் 2 லட்சம் சேர்ந்து மொத்தம் 3,40,000 பெல்டெக்ஸ் கிடைக்குங்க இந்த காம்போ பிளான். இங்க ஒண்ணும் மேஜிக் கிடையாதுங்க. ஒரு அம்மா ஆடு அப்பா ஆடு வாங்கி வர்றோம், ஆடு குட்டி போடுது, அந்த ஆடு குட்டி போடுது, இப்படியே 5 வருஷம் மெயின்டைன் பண்ணோம்னா 5 வருஷத்துல ஒரு ஆட்டு மந்தையே உருவாகிரும் இல்லையா. அப்ப ஆடு என்பதும் ஒரு கமாடிட்டி தான். இன்னைக்கு விற்கிற ஒரு ஆட்டோட விலையை விட 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆட்டோட விலை என்பது நிச்சயமாக கூடும். அப்படி ஆட்டோட விலையும் கூடி உங்க கையில ஒரு ஆட்டு மந்தையே இருக்கும்போது உங்களுக்கு பெரும் லாபம் இல்லையா. அது மாதிரிதாங்க இங்க வேற எந்த காயினும் குட்டி போடாது, பெல்டெக்ஸ் குட்டி போடும். சோ காயினோட எண்ணிக்கையும் பெருகி விலையும் கூடும்போது உங்களுக்கு அபரிமிதமான லாபம். எஸ், நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம், மேக் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டு கிரியேட் அ செகண்ட் சோர்ஸ் என்பது நம்மளோட வாரன் பஃபட் பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய இவரோட கூற்றுங்க. இத நமக்கு உணர்த்தியது வந்து இந்த லாக்டவுன். சரி, மேலும் ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கம் என்பது ஒவ்வொருக்கும் இந்த உலகத்துல 2 ஜாதி தாங்க, ஒண்ணு ஏழை, இன்னொரு பணக்காரன். இந்த ஏழைகள் ஏழைகளாவே இருப்பதற்கும் பணக்காரன் பணக்காரனாவே இருப்பதற்கும்
ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஏழை பணத்தை சம்பாதித்து பணத்தை பெருக்க முயற்சி செய்கிறான். ஆனால் ரிச் என்பது சம்பாதிப்பதும் சரி, முதலீடு செய்வதும் சரி, கோல்டு, சில்வர் மற்றும் பிட்காயின் அப்படின்னு சொல்றார். சோ இது இன்னைக்கு உலகமே சஃபர் ஆயிட்டு இருக்கிறது இந்த இன்ஃபிளேஷன்னால தாங்க. சோ இந்த இன்ஃபிளேஷனை பயன்படுத்தி கொண்டு இந்த இன்ஃபிளேஷன்ல நம்மளோட சொத்தை பெருக்கிக் கொள்ளும் ஒரே வாய்ப்பு இந்த முதலீடு தாங்க. சோ ராபர்ட் கியோசாக்கி மேற்கொண்டு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, யூஸ் டெப்ட் அப்படின்னு சொல்றாரு, கடனை பயன்படுத்து அப்படிங்கிறார். சரிங்களா? சோ அந்த வகையில லோன் வாங்குறோம்னா இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்குறோம்னா இன்னைக்கு லோனோட மதிப்பு 5 லட்சம். ரீபே பண்ணும்போது ஒவ்வொரு மாசமும் பணத்தோட மதிப்பு குறையுது. அப்ப நம்ம ரீபேமெண்ட் மதிப்பு கம்மியா தான் ரீபே பண்ணுவோம். சோ அதனால அவர் சொல்றது என்னன்னா, யூஸ் டெப்ட், லோன் வாங்குங்க, லோன் வாங்கி செலவு பண்ணாத, மாறாக முதலீடு பண்ணி வர்ற ப்ராஃபிட்ல நீ உன்னுடைய லோனை ரீபே பண்ணுன்னு சொல்றாரு. சோ நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன தகவல்கள் தேவை என்றாலும் நீங்க ஜானட் மூலமா தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.